அரேபியாவோட பிரின்ஸ் ஃபைசல் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்குறாரு. இன்னும் ஈரானுக்கு எவ்வளவு டைம் இருக்கு? எவ்வளவு நேரம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும்? இல்ல நீங்க எவ்வளவு நாள் அடிக்காம இருப்பீங்க? அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்ற ஒரு பதில், 1 நாளா, 2 நாளா, இல்ல 1 வாரமா, இல்ல நான் எப்ப அடிக்க போறேன்றத அவங்களுக்கு டெலிகிராஃப்லாம் பண்ண மாட்டேன். சவுதி அரேபியா ரொம்ப பொறுமையா இருக்கு. இந்த பொறுமையோடவே எப்பயுமே நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சவுதி அரேபியா டைரக்ட்டா இந்த வார்க்குள்ள என்டர் ஆகுறாங்க. டைரக்ட்டா ஜம்ப் பண்றாங்க அப்படின்னா, இது வேர்ல்டு வாரா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் பொதுவா எழுதுறத நம்ம பார்க்கிறோம். ஆன் த அதர் சைடு இப்ப இந்த சவுத் பார்ஸ வந்து 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் அடிச்சதுக்கு யுஎஸ்க்கோ, கத்தாருக்கோ இஸ்ரேலுடைய இந்த சவுத் பார்ஸ் அட்டாக் பத்தி, ஸ்ட்ரைக்க பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க எங்ககிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னார். ஆன் த அதர் சைடு இஸ்ரேலி மீடியாஸ் எல்லாம் என்ன ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரம்ப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நெத்தன்யாகுவோட அப்ரூவலோட தான் இந்த அட்டாக் அப்படிங்கிறது நடத்தப்பட்டது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ 2 கான்ட்ரடிக்டரியான விஷயங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ யுஎஸ் என்ன சொல்றாங்க, ஈரான் கத்தார மறுபடியும் அட்டாக் பண்ணுனீங்க அப்படின்னா, யுஎஸ் வித் ஆர் வித்தவுட் இஸ்ரேல் சவுத் பார்ஸ்ல இருக்கக்கூடிய என்டையர் ஃபீல்ட நாங்க நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மேசிவா ப்ளோ அப் பண்ணுவோம். இது நாள் வரைக்கும் உலகம் அப்படி ஒரு அட்டாக்க பார்த்திருக்காது அப்படின்ற மாதிரியான ஆக்சுவலி ஒரு வார்னிங் வந்து ட்ரம்ப் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த லாஸ்ட் 2 நாள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஈரானுடைய சவுத் பார்ஸ் எரிஞ்சுகிட்டு இருக்கு. ஈரான் திருப்பி அடிச்சதுல கத்தாருடைய ராஸ் லெஃபன் அப்படிங்கிற எல்என்ஜி பிளான்ட்டும் எரிஞ்சுகிட்டு இருக்கு. இதுக்கிடையில எனர்ஜி பிரைசஸ் வந்து கம்ப்ளீட்டா ஸ்கை ராக்கெட் ஆயிருக்கு. பிரண்ட் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் அப்படிங்கிறது வாருக்கு முன்னாடி, அதாவது ஏறக்குறைய நீங்க பிப்ரவரி எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேரல் $60-65 இருந்தது. இப்ப $115 தாண்டி போயிட்டு இருக்கு. இது சம்வேர் அரௌண்ட் $150 to $160, மேபி $200 போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது ட்ரம்ப்போட கையில இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அமெரிக்கால மறுபடியும் ட்ரம்ப் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வணக்கம் நேயர்களே. தொடர்ந்து இந்த ஈரான் யுஎஸ் வார் பத்தி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த நிலையில அமெரிக்கால பேசிக்கா ஒரு லா, அந்த லா பேரு ஜோன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு ஆக்ட். அந்த ஆக்டை இன்னைக்கு வரைக்கும் யாருமே தொடாம வச்சிருந்ததை ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, அடுத்த 60 நாளைக்கு இந்த ஆக்டை நான் சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. இந்த ஆக்ட் என்ன சொல்லுது, ஏன் இதை பண்றாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இந்தியால பெட்ரோல் டீசல் பிரைஸ் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால ஓரளவுக்கு யூகிக்க முடியும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈரான் வாருக்கு முன்னாடி ஒரு பேரல் க்ரூட் ஆயில் ஏறக்குறைய $65, இப்போ அரௌண்ட் $115 தாண்டி போயிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அமெரிக்கன் பெட்ரோல் பம்ப்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய பிரைஸ் அப்படிங்கிறது இப்பவே அரௌண்ட் 20 to 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது இது ட்ரம்ப்பை மறுபடியும் பயப்பட வச்சிருக்கு. அதனால தான் அவர் அந்த 100 வருஷ பழைய ஒரு லாவை உடைச்சு எரிஞ்சிருக்காரு. அடுத்த 60 நாளைக்கு இது நாங்கள் டெம்பரரியா பண்றோம் அப்படின்னு, அதை சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லாவோட பேர் ஜோன்ஸ் ஆக்ட். ஜோன்ஸ் ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்க ஊர்ல ஒரு ரூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊர்ல நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டணும் அப்படின்னா அந்த ஊர்ல பிறந்தவரா இருக்கணும், அந்த ஊர்லயே ஆட்டோ வாங்கியிருக்கணும், அந்த ஆட்டோ அந்த ஊர்லயே செய்யப்பட்டதா இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள். வெளியூர்ல இருந்து ஒருத்தர் ஆட்டோ வாங்கிட்டு வந்து ஓட்ட முடியாது. இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் போட்டா என்னவோ, இது கடல்ல நீங்க அப்படியே அப்ளிகபிள் பண்ணீங்கன்னா ஆக்சுவலி அதுதான் ஜோன்ஸ் ஆக்ட். இந்த ஜோன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ல இருந்து இன்னொரு போர்ட்டுக்கு கூட்ஸ் கொண்டு போகணும் இல்லையா? சே ஃபார் எக்ஸாம்பிள் அது காய்கறியா இருக்கலாம், இல்ல க்ரூட் ஆயிலா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். அமெரிக்கன் போர்ட் 1ல இருந்து அமெரிக்கன் போர்ட் 2க்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, அதுக்கு போகக்கூடிய ஷிப் அப்படிங்கிறது அமெரிக்காலேயே பில்ட் பண்ணப்பட்டிருக்கணும். வெளிநாட்டுல இருந்து பில்ட் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்திருக்க கூடாது. அமெரிக்கன் ஃபிளாக் மட்டுமே அதுல இருக்கணும். வேற எந்த கண்ட்ரியோட ஃபிளாகும் அதுல இருக்கக்கூடாது. க்ரூ மெம்பர்ஸும் பெரும்பாலும் அமெரிக்கர்களாகவே இருக்கணும். மற்ற கண்ட்ரி ஆட்கள் அதில் இருக்கக்கூடாது பெரும்பாலும். வெளிநாட்டு ஷிப்ஸ் அமெரிக்கன் போர்ட்டுக்கு இடையே போகவே முடியாது அப்படிங்கிறத 1920ஸ்லயே ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அந்த ஆக்டுக்கு பேரு தான் ஜோன்ஸ் ஆக்ட். இதை கொண்டு வந்தவர் பேரு வெஸ்லி ஜோன்ஸ். ஏன் இதை கொண்டு வரார் அப்படின்னு பார்த்தா, இந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. என்ன அப்படின்னா, வார் வந்துருச்சு அப்படின்னா ஃபாரின் ஷிப்ஸ் எல்லாம் அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. அமெரிக்கன் ஷிப்ஸ் மட்டுமே நம்மளை சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு ஆக்ட், நேஷனல் செக்யூரிட்டியை பேஸ் பண்ணி இப்படி ஒரு ஆக்ட் வேணும் அப்படின்னு கொண்டு வராரு. அடுத்தது இண்டஸ்ட்ரி ப்ரொடெக்ஷன். அமெரிக்கன் ஷிப்பிங் கம்பெனிஸ் எல்லாம் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா ஃபாரின் காம்படிஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால
நமக்கு வேணுங்கிற எல்லா ஷிப்பையும் நாம தான் கட்டமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷனுக்காக இந்த ஒரு ஆக்ட கொண்டு வராங்க. 3வது அமெரிக்கன் செயிலர்ஸ்க்கு ஜாப் வேணும். அமெரிக்கன் ஷிப் பில்டர்ஸ்க்கும் ஒர்க் வேணும் அப்படிங்கிறதுனால இத வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே அந்தந்த கண்ட்ரியுடைய கப்பல் வந்து அந்தந்த நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்றப்போ ஒரு போர்ட்ல இருந்து இன்னொரு போர்ட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எடுத்துட்டு போறதுக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்ல அமெரிக்கா ரொம்ப சிரமப்பட்டிருக்கு. ஆன் தட் பேசிஸ் இந்த ரூலை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. 1920ஸ்லயே இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிஃபோர் இந்த லா வர்றதுக்கு முன்னாடி டெக்சாஸ்ல இருந்து நியூயார்க் ரிஃபைனரிக்கு ஆயில் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா ஒரு நார்வேகியன் ஷிப்போ யாராவது வேற ஒரு கண்ட்ரி ஷிப்போ வந்து எடுத்துட்டு போகலாம். அவங்க வந்து காம்படிட்டிவ் பிரைசஸ், ஸோ அவங்களுக்கு சீப் ரேட்ல அவங்க அதை எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருந்தது. வேறஸ் இந்த லா வந்ததுக்கு அப்புறம் டெக்சாஸ்ல இருந்து நியூயார்க் ரிஃபைனரிக்கு எடுத்துட்டு போறதுக்கு நார்வேகியன் ஷிப் வர முடியாது. அமெரிக்கன் ஷிப் மட்டும்தான் வர முடியும். அது எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் நீங்க அதை கொடுத்து தான் பண்ணி ஆகணும். அதுல தான் நீங்க போய் ஆகணும் அப்படின்ற ஒரு ரூலை கொண்டு வராங்க. இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் இந்த ஜோன்ஸ் ஆக்டை அடுத்த 60 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டு எந்த கண்ட்ரி ஷிப் வேணாலும் வந்து போர்ட் ஏ டு போர்ட் பி இன்சைட் அமெரிக்கா நீங்க கூட்ஸை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த 15-20 நாளுக்குள்ள பெட்ரோல் பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு 25% இன்க்ரீஸ் ஆனது தான் மிக முக்கியமான காரணம். ஏன்னா அடுத்தது வந்து மிட் டர்ம் எலெக்ஷன்ஸ் வரக்கூடிய சிச்சுவேஷன்ல இது ரொம்ப பெரிய ஆபத்துல ட்ரம்ப்பை கொண்டு போய் நிறுத்திடும் அப்படிங்கிறதுனால அவர் இந்த டெசிஷன் எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. ஏன் இப்போ ஈரான் வார் நடந்துட்டு இருக்கிறனால ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பிளாக் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில் வர்றதில்ல. ஷிப்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்குள்ள போனா அட்டாக் பண்றாங்க. மற்ற கண்ட்ரீஸ் கிட்ட நாட்டோ கண்ட்ரீஸ்லாம் உங்களோட நேவி ஷிப் எடுத்துட்டு வாங்க, நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா யாருமே ட்ரம்ப்புக்கு வந்து ஒத்துழைக்கல. அதுல அவர் பெரிய அதிருப்தியில் இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல 1-2 கப்பல்கள் கூட போலாம் அப்படின்னு யோசிச்சா கூட இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து அதுக்கான கவரேஜ் தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்க வந்து நேவல் மைன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால எந்த கப்பலும் அங்க போறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படியே போய் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காதுன்றதுனால எந்த கப்பலும் அங்கே போறதில்ல. ஆன் தட் ரிசல்ட் ஆயில் சப்ளை கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருக்கு. டிமாண்ட் அதே மாதிரி தான் இருக்கு. இன்ஃபேக்ட் டிமாண்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயம் பிரைஸுங்கிறதும் இன்க்ரீஸ் ஆயிருக்கக்கூடிய நிலையில அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது வெளிநாட்டிலிருந்து நீங்க இம்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ங்கிறது ரொம்ப குறைவு தான். வேறஸ் அவங்க கிட்ட டெக்சாஸ், நார்த் டக்கோட்டா, அலாஸ்கா மாதிரியான இடங்கள்ல ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அதாவது அமெரிக்கால ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடங்கள்ல இருந்து ஆயிலை எடுத்து ரிஃபைனரிஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த கல்ஃப் கோஸ்ட், ஈஸ்ட் கோஸ்ட், வெஸ்ட் கோஸ்ட் மாதிரியான இடங்கள்ல ஒரு இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஆயிலை அங்க கொண்டு வரணும். அதுக்கு இப்ப ஷிப் இல்ல. ஸோ ஷிப் இல்லைங்கிறதுக்காக நீங்க இதை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அது வரக்கூடிய மிட் டர்ம் எலெக்ஷன்ல ட்ரம்ப்பை பெரிய லெவல்ல பாதிக்கும் அப்படின்றதுனால இவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட இந்த ஜோன்ஸ் ஆக்டை இப்ப ஒரு 60 டேஸ்க்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. சோ இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னா, நேஷனல் டிஃபென்ஸ் இன்ட்ரெஸ்ட்க்கு மட்டுமே இந்த லால இருந்து வேவர் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஷரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். 100 வருஷமா அதாவது 1920ஸ்ல இதை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பல வார்களை பார்த்தாச்சு. இப்ப 2026ல இந்த ஒரு வாருக்காக இதை வந்து சஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்னா அதுக்கு ட்ரம்ப் வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, ஈரான் வார் அப்படிங்கிறதே வந்து நேஷனல் டிஃபென்ஸ் சிச்சுவேஷன் தானே, ஸோ அதுக்கு நீங்க வந்து வேவர் கொடுக்கலாம், அதுக்கு இந்த வேவர் வேலிட் அப்படின்னு சொல்லி அதை அனௌன்ஸ் பண்ணி இந்த 100 வருஷ லாவை கம்ப்ளீட்டா நேஷனல் டிஃபென்ஸ் எக்ஸ்கியூஸ் அப்படின்ற பேர்ல 60 நாளுக்கு பைபாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி பைபாஸ் பண்ணதுனால யூஎஸ்ல பெட்ரோல் பிரைஸ் குறையுமா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கு. வேற இந்தியாவை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் விற்கக்கூடிய பிரைஸ் ஒன்றா இருக்கு, பட் ஆக்சுவல் பிரைஸ் அப்படிங்கிறது ஒன்றா இருக்கு. அந்த ஏறக்குறைய ஒரு 40 ரூபாய் வந்து வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 40 ரூபாயை இப்போதைக்கு கவர்மெண்ட் பேர் பண்றதாகவும், அந்த 40 ரூபாய் எப்ப மக்கள் மேல வரும் அப்படிங்கிறது இன்னொரு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமா இருக்கு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு. ஸோ அமெரிக்காவே இந்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுத்து 100 வருஷம் பழைய லா எல்லாம் வந்து ரிவோக் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னா, இந்தியா ஷுட் ஆக்ட் ஃபாஸ்ட் ஸோ தட் பெட்ரோல் பிரைஸோ டீசல் பிரைஸோ இன்னும் அதிகமா போய் அது சாமானிய மக்கள் தலையில விழாம இருக்கிறதுக்கும், அத்தியாவசிய பொருட்களோட விலை இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்கும், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்கும் இந்தியன் கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்கு. பெட்ரோல் விலை அப்படிங்கிறது ஆக்சுவலா இப்ப நம்ம வாங்குறது இந்த விலை கிடையாது, இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் வரக்கூடிய செய்திகளா இருக்கு. வெரஸ் கவர்மெண்ட் அவங்களுடைய எக்ஸைஸ் டியூட்டியை கட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு போகக்கூடிய அதாவது எக்ஸைஸ் டியூட்டியிலிருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் கட் ஆகும். அப்படியே அந்த எக்ஸைஸ் டியூட்டியை கட் பண்ணாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெட்ரோல் பிரைஸ் அப்படிங்கிறது இதே லெவல்ல தான் நீடிக்கும்
அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு. இந்த வார் எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வரக்கூடிய க்ரூட் ஆயில் ஷிப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, எல்பிஜி ஷிப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, எல்என்ஜி ஷிப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பெட்ரோல் டீசல் பிரைஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இனி வரக்கூடிய காலங்களில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த கண்டென்ட் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.